பிரெட் டோஸ்ட் மசாலா வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கேரட் எடுத்துருக்கேன், ஆனியனு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அண்ட் தென் பச்சை மிளகா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஆயில் வந்து விடலாம். இந்த அளவுக்கு ஆயில் விட்டு பிறகு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து போடலாம். ஸோ கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ கொத்தமல்லி, பச்சை மிளகா, சால்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து சால்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெட்லேயே வந்து கொஞ்சம் சால்ட் தண்ணி வந்து இருக்கும். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வதக்கிட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருங்காயம் வந்து கட் பண்ணணும். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி வந்து ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா வதங்கிட்டோம். இறக்கும் போது வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிவிடுங்க. ரொம்ப வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிறது வேண்டாம். ஸோ ஜஸ்ட் வந்து மிக்ஸ் ஆகட்டும். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ப்ரெட் டோஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் டோஸ்ட் பண்ணிக்கிறது. ஸோ இவ்வளோ தான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இறக்கும் போது லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி கலக்கிட்டு அப்படியே வந்து ஸ்டீம் ஆகட்டும். ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணி வச்சிடலாம். பிகாஸ் நல்லா வந்து ஸ்டீம் பண்ணி வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்ச நேரம் வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நல்லா வந்து ஸ்டீம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் டோஸ்ட் வந்து ரெடி பண்ணி